நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒவ்வொருத்தர் ஸ்டோரி பற்றி சொல்லியிருப்பேன். பட் அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவரா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் இவரை பற்றி இந்த ஒரு டைலாக் நான் சொல்கிறேன், ஈஸியாக கெஸ் பண்ணிடுவீங்க. 300 ஸ்பார்டன் படத்தில் நடித்த இந்த ஹீரோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் வேல். இந்த வீடியோ ஜெரார்ட் பட்லரை பற்றினது. 1969 எட்வர்ட் பட்லருக்கும் மார்கரெட் பட்லருக்கும் கிளாஸ்கோ அப்படின்ற ஒரு மாகாணத்தில் ஸ்காட்லாந்து அப்படின்ற ஒரு நாட்டில் ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பேரு ஜெரார்ட் பட்லர். இவனுக்கு 2 தம்பிங்க, லின் பட்லர், பிரியன் பட்லர். இந்த பையனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு லால ஒரு பெரிய ஆளாக இருக்கணும், அதாவது சட்டம் படித்த ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதனாலேயே சட்ட பல்கலைக்கழகத்தில் சேர்றான். ஆனால் சேர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வருது. அதாவது யூத் அப்படின்ற ஒரு தியேட்டரில் நீங்கள் வந்து நடிச்சு கொடுக்க முடியுமா ஒரு சின்ன படத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நடிச்சும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டியில் சேர்ந்து லாக்கான பட்டத்தை வாங்குறாரு. லாக்கான டிகிரி வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு திருப்தி இல்லாத ஒரு லா ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜஸ்ட் ஒரு எடுபடி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, நம்ம லா படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தியேட்டரில் ஒர்க் பண்ணோமே, அதே மாதிரி இங்கே ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி, ஏதாவது மேடை நாடகம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தேடினதில் கிடைச்சது தான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற வில்லியம் ஷேக்ஸ்பியரோட சோகமான ஒரு கொரியோலன்ஸ் நாடகம். 1997 பட்லர் வந்து துணை கதாபாத்திரத்துக்கு மாற ஆரம்பிச்சாரு. நான் இனிமேல் துணை கதாபாத்திரத்தை தான்ப்பா நடிப்பேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் ஆனார். அதில் ஃபர்ஸ்ட் படமாக இருந்தது மிஸ்ஸஸ் பிரவுன், அதாவது விக்டோரியா மகாராணியோட ஒரு வரலாற்று கதையை அப்படி எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு வேலைக்காரனுக்குள்ளான உறவை வந்து ஒரு வரலாற்று நாடகம் மாதிரி எடுத்திருப்பாங்க. அதே வருஷத்துலேயே ஜேம்ஸ் பாண்ட் படமாக இருந்த த டுமாரோ நெவர் டைஸ் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. அப்புறமா கொஞ்சம் வருஷம் பிரிட்டிஷ் படத்தில் கொஞ்சம் நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா 1999 ரஷ்ய நாடக ஆசிரியராக இருந்த ஆண்டன் செகோவின் அப்படின்றவரோட தி செர்ரி ஆர்ச்செஸ்ட் தழுவலில் நடித்தார். அதுக்கப்புறமா டைட்டில் ரோல் படம் நடித்தது. டைட்டில் ரோல் படம் அப்படின்னா அவரு தான் அதில் ஹீரோ. அதில் டேரக்டராக இருந்தவர் வெஸ் கிரோவென். அவரோட படமாக இருந்தது டிராகுலா. 2000 ரிலீஸ் ஆன அந்த படம் மிகப்பெரிய ஒரு காவிய படமாக இருந்தது. படத்தில் அவரோட ஆக்டிங் வேற லெவலில் பேசப்பட்டுச்சு. அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து ஃபர்ஸ்ட் டைம் உருவாகுது 2000. அப்புறமா 2001 ஆன்டிலாகன் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா 2003 லாரா கிராஃப்ட் டாம் ரைடர் த கிரெடில் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. இதில் வந்து ஹீரோவா நம்ம பட்லர் நடிச்சிருப்பாரு. ஹீரோனா ஏஞ்சலினா ஜோலி நடிச்சிருப்பாரு. ஏஞ்சலினா ஜோலி வந்து அந்த காலத்து ஒரு கனவு கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு படம், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை விட இந்த கேம் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸ். டாம் ரைடர், லாரா கிராஃப்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. 2004 த பேண்டம் ஆஃப் த ஓபரா படத்தில் நடிச்சாரு. அதுக்கப்புறமா 2005 பியோ வூல்ஸ் ஆஃப் கிராண்டல் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. கடைசியாக வந்து 2 படங்கள் அந்தளவுக்கு ஹிட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மலாகவே தான் ஓடிச்சு. அதுக்கப்புறமா 2006 தான் 300 ஸ்பாட்டன் அப்படின்னு ஒரு படத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வருது. அதுலேயும் நடிக்கிறாரு. அந்த நடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து டாப்பில் போய் உட்கார வச்சிருச்சு அந்த படம். அந்தளவுக்கு செம ஹிட்டு, பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் தெரிக்குது. வெறும் 60 65 மில்லியனுக்கு எடுத்த படம் 456 மில்லியன் சம்பாதிச்சு கொடுத்துச்சு. லியோனடஸ் அப்படின்ற அந்த பேரில் நடிச்ச அவர் வேற லெவலில் ஹிட் ஆனார். அதுக்கப்புறமா 2007 ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக இருந்த PS I Love You அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சாரு. அதுக்கப்புறமா 2008 நிம்ஸ் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சாரு. தொடர்ந்து 2009 த அக்லி ட்ரூத் அப்படின்ற படத்திலையும் நடிச்சாரு. அதுக்கு அடுத்த வருஷமே 2010 த பவுண்டி கண்டர்ஸ் படத்தில் நடிச்சாரு. அதுக்கப்புறமா அதே வருஷத்திலேயே 2010 ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படின்ற ஒரு படம் நடிக்கிறார். அதில் ஒரு வைக்கிங் கேரக்டர் ஒருத்தர் இருக்கும். ஆக்சுவலாக அந்த படமே ஃபுல்லாகவே அனிமேஷன் படம். அதில் வைக்கின்ற அனிமேஷன் கேரக்டருக்கு இவர் தான் வாய்ஸ் கொடுத்தாரு. அதோட சீக்குவலாகவே 2014 ஒரு படம், 2019 ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்குமே இவர் தான் வாய்ஸ் கொடுத்தாரு, அந்த வைக்கிங்கிற கேரக்டருக்கு. இந்த படத்தை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் இருக்கு, அது அந்த வீடியோவில் எண்ட்ல சொல்றேன். ஓகே. அப்புறமா 2011 மிஷன் கன்ஃப்ரீசர் அப்படின்ற ஒரு உண்மை கதையை அடிப்படையாக வச்சு ஒரு படத்தில் நடிச்சாரு. அந்த படத்தோட கதையே ஒரு முன்னாள் குற்றவாளி போதைக்கு அடிமையாயிருப்பான். போர்னால் பாதிக்கப்பட்ட சூடான் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு அனாதையிலும் கட்டி கொடுக்க போறான். அதுதான் அந்த படத்தோட கதை. ஒரு ஹார்ட் டச்சிங்கான படம், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா 2012 ஒலிம்பஸ் ஹஸ் ஃபாலன் அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு. அதுல வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்டா நடிச்சிருப்பார். ஒயிட் ஹவுஸை தாக்க வர்றவங்கள இவர் தடுத்து நிறுத்துவார். ஸோ அதோட சீக்குவலா வந்தது தான் லண்டன் ஹஸ் ஃபாலன், அப்புறம் ஏஞ்சல் ஹஸ் ஃபாலன் அப்படின்னு கண்டினியூஸா 2016-19 வந்துச்சு. அப்புறமா 2014 காட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் படத்தில் நடிச்சாரு. அந்த படத்துல ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு. ஒரு நல்ல சூப்பரான ஒரு சின்ன பிள்ளைங்க பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம், ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா 2017 ஜியோஸ்ட்ராம் அப்படின்னு ஒரு படத்தை நடிச்சாரு. 2018 தொடர்ந்து 2 படங்கள் நடிக்கிறாரு. ஒன்று டென் ஆஃப் தீப்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் கமாண்டர் நடிச்சிருப்பாரு. இன்னொன்று ஹண்டர் கில்லர் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. அப்புறமா 2019 மோர்கன் ப்ரவுன் அப்படின்றவங்கள டேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு பையன் இருக்கா. அந்த பையன் பேர் ஜேம்ஸ் பட்லர். இவர் அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணல, பட் டேட் பண்ணிட்டு இருந்தார். அவங்கள அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கூட பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வருஷத்துக்கு ஒரு படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. 2020 கிரீன்லேண்ட் அப்படின்னு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரை பேஸ் பண்ண ஒரு படம். அதுக்கப்புறமா 2021 காப் ஷாப் அப்படின்னு ஒரு படம். 2022 லாஸ்ட் சீன் அலைவ் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து தன்னோட டைவர்ஸான மனைவி மர்மமான முறையில்
காணாமல் போயிடுவாங்க. அவங்கள கண்டுபிடிக்காத மையமாக வச்சு தான் அந்த படம். இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சி டீசர் கூட வந்துச்சுல, அது பிரேக் டவுன் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அதில் அவங்க ஒய்ஃப் வந்து காணாமல் போயிடுவாங்க. கண்டுபிடிக்கிறதா விடாமுயற்சியோட கதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நான் படம் பார்க்கல, யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம 2023 ஏர்பிளேன் ஒரு படம் நடிக்கிறாரு, அப்புறம் கன்ஹர் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறார், அதுக்கப்புறமா பிரிக் லேயர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 3 படங்கள் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா 2024 எந்த படமே அவருக்கு ரிலீஸ் ஆகல. ஆனா 2025 தொடர்ந்து அவருக்கு படங்கள் இருக்கு. அதாவது 2025 கிரீன்லேண்ட் மைக்ரேஷன் ஆல்ரெடி 20 வந்த கிரீன்லேண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர் சம்பந்தப்பட்ட படத்தை செகண்ட் பார்ட்டா எடுக்கிறாங்க. அதே 2025 தான் டென் ஆஃப் தீப்ஸ் 2 எடுக்கிறாங்க. அதே 2025 தான் ஆல் ஸ்டார் வீக்கெண்ட் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அதே 2025 தான் நான் அப்போதே சொன்ன பார்த்தீங்களா, நான் கடை சொல்றேன் அப்படின்ட்டு, ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படின்ற அந்த அனிமேஷன் படத்தை லைவ் ஆக்ஷனாக எடுக்கிறாங்க. அதில் எப்படி அந்த வைக்கிங்க்கு அவர் வாய்ஸ் கொடுத்தாரோ இதில் வைக்கிங் கேரக்டராகவே நடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கை மிகப்பெரிய வரலாறாக கூட மாறலாம்.